டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி லூக்காஸ் 4வது அதிகாரம் 16 22 வசனங்களை பார்க்கிறோம். தாம் வளர்ந்து ஊதலாகிய நாசரேத்துக்கு வந்தபோது வழக்கப்படி அவருக்கு எழுந்து வாசிக்க தொடங்கினார். எஸ்ஐ எழுதி இந்த சொல் தான் கொடுக்கப்பட்டது. அதை அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல், ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கும், சிறைப்பட்டோர் விடுதலையடைவர், குருடர் பார்வைப்பட விடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறுவர், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லிவிட்டு ஏட்டுச் சொல்லை சுருட்டி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து விட்டு அவர் கீழே அமர்ந்தார். பின்பு அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 4:21. இந்த வார்த்தை என்னில் நிறைவேற்று. This word has been accomplished in me. இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் அவரை பார்க்கிறார். என்ன யார்? சூசையின் மகனாய், தச்சின் மகனாயிற்றே, யோசிப்பின் ஆயிற்றே, மரியாள் மகன்தானே, சகோதரர் நம்மோடு இருக்கிறார்கள் என்று இடரல்படுகிறார். கருவியான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய மேனிஃபெஸ்டோ இதுதான். ஆண்டவருடைய திட்டம், அவருடைய பணியினுடைய ஆண்டவருடைய ஆவி என் மேலே இருக்கிறது, என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எதற்காக அனுப்பப்பட்டார்? அது என்னில் தான் அது நிறைவேறுகிறது. ஆகவேதான் சிலுவையில் தொங்கும் போது அவர் சொன்னார் 23வது அதிகாரத்திலே, எல்லாம் நிறைவேறிற்று. All things are accomplished. 46வது ஆவி ஒப்படைக்கிறேன் என்று கடைசியில் தான் அவர் ஒப்படைக்கிறார். எனவே அவர் இந்த எஸ்ஐயா எழுதிய இந்த ஏட்டுச்சொல்லை வாசிக்கும் போது கணக்கேற்றவாறு அதை மாற்றிக்கொண்டு அருள்தரும் ஆண்டு, இந்த அருள்தரும் ஆண்டில் தான் இந்த ஜூப்ளி இயர் நாம் இருக்கிறோம். நாமும் விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க செவிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவர், நேற்றும் என்று மாறாதவர்கள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்து அதை உண்மையில் நிறைவேற்றினீர். எங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்து உலகம் உருவாதற்கும் வீசிய 1 நாளில் சொன்னது போல மாசற்றவர்கள் தூய்மையாக இருக்கும்படி கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார் என்றது போல நாங்களும் அந்த தூய்மையான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய், வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.